அரசு பணியில் தானியேல் இருந்து கொண்டு தேவ ஜனத்திற்கு உதவி புரியும் ஒரு சாதக நிலை இருந்தாலும் தேவனை நோக்கியே அமர்ந்திருந்து உபவாசத்தோடு ஜெபித்தார். பதில் வரும் வரை அவர் உபவாசித்து ஜெபித்தார். பைபிளில் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் 84 வயதான விதவை அன்னாள், லூக்கா 2 அதிகாரம் 36, 37 வாசிக்கிறோம். அவள் எப்படி உபவாசம் இருந்தாலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் தேவாலயத்தை விட்டு அவள் என்ன செய்யலையா, நீங்காமல் இருந்தால் படிக்கிறோம். நம்ம நிலைமை என்ன? உபவாசம் என்று சொன்ன உடனே தேவாலயத்தை விட்டு நீங்கி விடுவோம், தூங்கி விடுவோம். பழைய ஏற்பாட்டில் 87 வயது முதியவரான தானியேல் 21 நாள் உபவாசத்தோடு அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தாத்தா தானியேல் 87 வயசுல அவர் உபவாசம் இருந்திருக்கிறாரே. நாமும் தான் உபவாசிக்கிறதுக்கு எத்தனை சாக்கு போக்குகள். உபவாசம் என்றாலே நமக்கு எப்படி இருக்கிறது? உவர்ப்பாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறதுன்றதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.